வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைய சமையல் வரகரிசி, பாசிப்பயறு, கொண்டக்கடலை அடை. ரொம்ப ஆரோக்கியமான உணவு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? புரதச்சத்து மிக்க உணவு இது. எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். வரகரிசி 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதை மிக்சியில் போட்டுக்கிறேன். ஒரு 5 வரமிளகாயை போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்றபடி தான். காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு இஞ்சி துண்டு இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். 1-2 முதல்ல அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பை போடணும். பாசிப்பயிறு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த பயிரையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, அதையும் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நல்ல சத்துமிக்க உணவு, முழுக்க புரதத்தால் ஆனது. இந்த கொரகொரப்பாக இருக்கணும். நம்ம அடக்கி அரைப்போம்ல, அப்படி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நம்ம ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வச்சுருக்கிறேன். அது ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அந்த மிளகையும் போட்டிருக்கேன். 1-2 இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட விடுவோமா? இதோட தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல், அதையும் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போடும்போது அதனோட சுவையே தனியாக இருக்கும். இத்தனையும் சேர்ந்த ஒரு உணவு எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். முழுக்க சத்து, உடம்புக்கு ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்தது. மிளகு, சீரகம். இப்போ மாவை ஊற்றி எடுத்துடலாம். கல்லை வச்சுட்டேன். நம்ம அடக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். மாவை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம எப்போதும் அடை சுடுற மாதிரியே தான் சுட்டு எடுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல செவக்க எடுத்தோன்னா அதனுடைய சுவையே தனி தான். இன்றைக்கி திருக்குறள் என்னன்னு பார்த்தலாமா? அறோன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறாரு. கோடியாக வச்சுட்டு கொட்டி கொடுக்கறது இல்லை. நான் இத்தனை ஏக்கர் வச்சுருக்கேன், அத்தனை ஏக்கர் வச்சுருக்கேன், அதிலெல்லாம் நான் மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விட தனக்குள்ளே தான் எப்படி இருக்கணுங்கிறது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, கோபம், கடுமையான சொற்கள், இந்த 4ஐயும் நீக்கினாலே அதை நீக்கிட்டு செய்கிற எல்லா காரியமும் அறம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட நமக்கு என்ன விளக்கம் வேணும் சொல்லுங்கள்? இப்போ அடைக்கு வந்துடலாம். நம்ம இந்த அடையில் போட்டிருக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி, வெங்காயம் எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியமானது. இதோட பாசிப்பயிறு, அரிசி கூட சேர்க்கலை, வரகரிசி தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாசிப்பயிறு, கொண்டக்கடலை முழுக்க அதில் அதிகப்படியான புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. இப்போ அதை நான் செஞ்சு முடிச்சாச்சு. சட்னியோடு சாப்பிட போகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.